இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை நேரத்திலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்து ஆராதனைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஏசாயா 49, 15, 16 வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அடுத்த வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் என்று சங்கீதம் 27:10 நாம் வாசிக்கிறோம். ஆமென். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. கண்ணை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் தேவனே, இம்மட்டும் எங்களை நடத்தின தேவனே, கரம் பிடித்து நடத்துகிறவரே, இந்த காலை வேளைக்காய்மை துதிக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்களை உடைய கரத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரை பாடி துதித்து நாமத்தை உயர்த்துகிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், அவருடைய குறைவுகள் நிறைவாகட்டும். அவர்களோ அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும், பல நாள் போராட்டங்களுக்கு முடிவு வரட்டும், பல நாள் கண்ணீருக்கு முடிவு வரட்டும். புது வழிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கிருபை மூடிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரை பாடி ஆராதிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி, ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி, ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை.
ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேகமே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேகமே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே ஆராதனை. அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே ஆராதனை. அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேகமே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேகமே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஆமென் ஆமென். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே.
வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென் ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லையே. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லையே. உன்னத தேவன் எனது அடைக்கலம் அங்கோ உறைவினார். உன்னத தேவன் எனது அடைக்கலம் அங்கோ உறைவினார். ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென் ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலையே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலையே. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் இருப்பேன். ஆமென் ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் இருப்பேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே, நீரே. ஆராதனை நாயகன் நீரே, நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. பிடிவல்லியே எந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. பிடிவல்லியே எந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென் ஆமென். ஆராதனை நாயகன் நீரே,
தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆமென். முழங்கால் யாவும் முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆமென் ஆமென். ஆராதனை நாயகன் நீரே. ஆமென் ஆமென். ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆமென் ஆமென். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா. 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். பெரும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். பெரும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தாம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தாம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தாம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தாம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
செவிடருக்கோ சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கோ செவிடருக்கோ சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாரே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாரே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென் ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீதோ நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். இளையன் மீதோ நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஆமென் ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீதோ நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். இளையன் மீதோ நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. Jesus, Hallelujah, Hallelujah. கரங்களை உயர்த்தி ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம். அசைவாடும் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, கட்டுகளை அடுத்து விடுதலை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உடைய பரிசுத்த திருநாம மகிமைப்படுவதாக. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடிவுமானவரும், இருக்கிறவராக இருக்கிறவரும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும், உன்னதரும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் பரிசுத்தரும் பரிகாரியுமாய் இருக்கிற சர்வ வல்லமையிலே எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் திருநாமத்தில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கண்கள் பார்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை வெளிப்படுகிற காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். வழிகாட்டுகிற வழி நடத்துகிற காலை நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே, இருக்கிறவளை இல்லாதவைகளாகவும் இல்லாதவளை இருக்கிறவளை போலவும் அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே,
விசுவாசத்தில் பலவீனம் அடைந்து வந்திருக்கலாம், நம்பிக்கை குறைந்து போய் இருக்கலாம், வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், பாதைகள் மூடப்பட்டிருக்கலாம். இதை பார்த்து சோர்ந்து போய் சமூகத்தில் வந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் புது வழியை நம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்க போறதுக்காக நன்றி அப்பா. வெண்கல கதவுகளை, இரும்பு தாழ்பால்களை உடைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா. தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த காலை நேரத்தில் திறக்கட்டும் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு நேராய் நடத்தும். அதிக நேரம் தேவ சமூகத்தில் நிற்கவும், ஜெபிக்கவும், தேவ உறவில் வாழவும், தேவ சத்தத்தை கேட்கவும், தேவ சித்தத்தை செய்யவும், தேவ நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு தந்து காக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாலிப தம்பி தங்கைகளுக்கு விசேஷமாய் ஜெபிக்கிறோம். எதிர்காலங்களை கத்த பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வருங்காலங்களை பொறுப்பெடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப தம்பி தங்கைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் இந்த காலையில் கட்டப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்காலத்தை சேதமாக்கி விடாதபடி, சத்துரு சேதமாக்கி விடாதபடி, பொல்லாத வல்லமையை தடுமாற பண்ணி விடாதபடி தொடர்ந்து கத்த வைத்த நோக்கத்துக்கு நேராய், சித்தத்துக்கு நேராய் கடந்து போவதற்கு பிள்ளைகளுக்கு கருவிகளை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். கடந்த நாட்களில் அநேகருக்கு அற்புதங்களை செய்தீர் ஆண்டவரே, அநேகருடைய கண்ணீரை தொடுத்தீர் ஆண்டவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றீர் ஆண்டவரே, பல நாள் பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒரு புது காரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்ய போவதற்காக மக்கள் நன்றி. நன்றி ஆண்டவரே. பலப்படுத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி சொல்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய ஆதார வசனம் லூக்கா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 7வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு இயேசுவை ஆச்சரியப்பட வைத்த மனிதன். இயேசுவை ஆச்சரியப்பட வைத்த மனிதன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகரை ஆச்சரியப்படுத்துவதற்கு நாம் அநேக விதமான செயல்பாடுகளை நாம் செய்கிறோம். இயேசுவை குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள் உண்டு. வேதாகமத்திலே அநேக வசனங்களை நாம் பார்க்கிறோம். இயேசுவை குறித்து ஆச்சரியப்பட்டு அவருடைய நாமத்தை, அவர் செய்த கிரியைகளை, அவர் செய்த நன்மைகளை பார்த்து ஆச்சரியப்பட்ட அநேக வேத வசனங்கள் நமக்கு நன்கு தெரியும். உதாரணத்திற்கு மத்தேயு 7வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 29வது வசனம். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, அவர் பேசின போதகத்தை குறித்து, அவர் பேசின காரியங்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 27வது வசனம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இங்கு சீஷர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்படுகிறாங்க. முதல்ல பார்த்தோம், ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ரெண்டாவது, இங்கு அவரோடு கூட இருந்த சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அங்கு பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். ஜனங்கள்
ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்த பொழுது அவர் பேசின காரியத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் மூலமாய் நடந்த கிரியைகளை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவர் மூலமாய் நடந்த அநேக அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அவர் செய்த மேன்மையான காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி அநேக வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. மத்தேயு 13வது அதிகாரம் 54வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 54வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப சில நேரங்களில் ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசம் பண்ணினதை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி இயேசு அநேகருக்கு ஆச்சரியம் உள்ளவராய், எல்லாரும் பார்க்கத்தக்க பிரமிக்கத்தக்கதான காரியங்களை ஆச்சரியம் உள்ள ஒரு மனிதராய் காணப்பட்டார். இது நாம் நன்கு அறிந்தது. ஆனால் இயேசுவையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு மனிதனை குறித்து தான் இந்த காலை நேரத்திலே நாம் பார்க்க போகிறோம். 2 விதமான காரியங்களில் இயேசு ஆச்சரியப்படுகிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் 2 காரியங்களை தான் இயேசு ஆச்சரியப்படுறார். ஒன்று, மார்க் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். நல்ல கவனிங்க, இங்கு அநேக அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்த ஜனங்கள் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்காமல் அவிசுவாசமாய் இருந்ததை கண்டு இயேசு ஆச்சரியப்படுகிறார். இவ்வளவு அற்புதங்கள், இவ்வளவு அதிசயங்கள். அதுக்கு முந்தைய வசனம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அநேக நோயாளிகள் அங்கே வருவார்கள். அநேகர் அவர் கைகளை வைத்து குணமாக்கி அற்புதங்கள் பல காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் அதை செய்யக்கூடாதபடி தடுத்தது மாத்திரமல்ல, அவிசுவாசமாய் இருந்து அவரிடத்துல சில காரியங்களை அவங்க செய்கிறத பார்த்துட்டு இயேசு ரொம்ப ஆச்சரியப்படுறார். இவ்வளவு மேன்மைகளை செய்தும் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இல்லையே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2வது, இயேசுடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்பட்ட ஒரு மனிதர் இந்த வாசித்தோமே, லூக்கா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்த இந்த 100க்கு அதிபதியை நோக்கி அவர் ஆச்சரியப்படுகிறார். நல்லா யோசித்து பாருங்களேன். அகில உலகத்தையும் படைத்த தேவன் அவர் செய்த நன்மைகளை கண்டு, அவர் மூலமாய் நடந்த கிரியைகளை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது ஒரு பெரிய காரியம் அல்ல. இன்னும் சொல்ல போனா சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே போதித்து கொண்டிருந்த பொழுது அவர் பண்ணின உபதேசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி நிறைய வசனங்கள் நாம் பார்க்கலாம். இயேசுவை குறித்து, இயேசுவை கண்டு ஆச்சரியப்பட்டதெல்லாம் கடந்து போய் இன்றைக்கு இயேசு ஒரு மனிதனை கண்டு ஆச்சரியப்படுகிறார். இது எவ்வளவு ஒரு மேன்மை நிறைந்த காரியம். வேதத்திலேயே இந்த 2 காரியங்கள் தான் சொல்லப்படுகின்றன. இன்றைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் சந்தோஷப்பட வேண்டும். நம்மை பார்த்தும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லணும்னா 100க்கு அதிபதியின் வாழ்க்கையில் இருந்த சில குணங்களை, சில சுவாபங்களை இந்த காலை நேரத்தில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் 100க்கு அதிபதியிடம் இயேசு பார்த்தபோது ஆச்சரியப்படத்தக்க வகையில் என்ன குணங்கள் அவருக்குள்ளே இருந்தது, என்ன விதமான சுவாப மாற்றங்கள் அவருக்குள்ளே இருந்தது, எதை பார்த்து இந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆச்சரியப்படும் அளவுக்கு, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்யும் அளவுக்கு ஏன் இந்த காரியம் இருந்தது என்பதை குறித்து நாம் தியானித்து நாம் கடந்து போகிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். முதல் காரியம், இயேசு
அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கு அவருக்குள் காணப்பட்ட குணாதிசயத்துக்கு முதல் காரியம் லூக்கா 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது, அந்த நூற்றுக்கு அதிபதியின் வீட்டுக்கு சமீபமான போது, நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய், நல்ல கவனிங்க, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நல்ல கவனிங்க, ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம். இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கை, அவருக்குள் இருந்த அந்த வார்த்தை, அவருக்குள் இருந்த குணம் எப்படி ஆண்டவரை ஆச்சரியப்பட வைத்தது என்றால், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம் என்கிற ஒரு நல்ல குணம் அவருக்குள்ளே காணப்பட்டது. சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவை, தேவனை வேதனைப்படுத்தக்கூடாது, வருத்தப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய குணத்திலே காணப்பட்டது. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நம்மேலே பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மேல ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை பொழிய வேண்டும் என்றால், இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் வருத்தப்படுகிற எந்த காரியமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பிரியமில்லாத காரியம், அவர் விரும்பத்தகாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அவர் மிகவும் வருத்தப்படுவார். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் அவருடைய சொல்லுக்கு கேட்காமல் வழி விலகி போகும்போது அந்த தகப்பனுக்கு அநேக வருத்தங்கள் உண்டாகும். அதே போல நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அநேக நேரங்களில் அவர் நம்மை வழி நடத்தும் போது, அவர் நம்மை சரியான பாதையில் கொண்டு போக நினைக்கும் போது, அதற்கு முரண்பாடாக அதுக்கு விலகி நாம் ஓடும்போது அவர் வருத்தமாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அந்த நூற்றுக்கு அதிபதி ஆச்சரியப்படத்தக்க மனிதனாய் இயேசு பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அளவில் இருந்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்கிற ஒரு நல்ல குணம் அவருடைய இருதயத்திலே இருந்தது. ஏசாயா 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். தேவன் சொல்றார் பாருங்களேன், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். நான் பிள்ளைகளை போல வளர்த்து நான் ஆதரித்தேன். ஆனா அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இன்றைக்கு சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வழிகள் அவர் வருத்தப்படத்தக்க வகையில் இருக்கிறதா? நம்முடைய பேச்சு அவர் வருத்தப்படத்தக்க அளவில் பேசுகிறோமா? நம்முடைய செயல்பாடுகள் அவர் வருத்தப்படத்தக்க அளவில் இருக்கிறதா? இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். காலை நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்க வேண்டும், என்னுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்க வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். அந்த நூற்றுக்கு அதிபதிய ஜெபத்தை கேட்டு அங்கே இருக்க ஒரு வேலைக்காரனை சொஸ்தமாக்கின தேவன் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் என்னுடைய ஜெபத்தையும் கேட்டு எனக்கு நல்ல சுகத்தை, எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை இயேசு செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த நூற்றுக்கு அதிபதியின் ஒரு அற்புதமான குணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம். ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற, ஆண்டவரை வருத்தப்படுத்துகிற எந்த காரியத்தையும் நாம் செய்யாமல் இருப்போம் என்றால், நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். லூக்கா 15வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இளைய குமாரனுடைய சம்பவம் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு சம்பவம். இந்த இடத்திலே அந்த இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் என்ன செய்கிறார் என்றால், ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு உரிமையாய் கேட்டு வாங்கி கொண்டு அதை என்ன செய்கிறார் என்றால், தூர தேசத்துக்கு போய் அதை தேவையில்லாதபடி செலவழித்து போடுகிறதை இங்கு நாம் வாசிக்கிறோம். இந்த செலவழித்தது நிமித்தமாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காமல் தகப்பனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினது நிமித்தமாய்
அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? நாம் அநேக வசனங்களை வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில அவமானங்கள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது, இழப்புகள் வந்தது, ஆஸ்திகள் எல்லாம் அவனை விட்டு போயின, நண்பர் கூட்டம் அவனை விட்டு தனியாக விட்டு சென்று விட்டார்கள். இப்படி அநேக சம்பவங்கள் இளைய குமாரனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஆனால் வசனம் 20 சொல்லுகிறது, லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அந்த மகன் திரும்பி வரும் பொழுது தூரத்திலே தகப்பன் கண்டு ஓடி போய் மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலும் ஒருவேளை ஆண்டவரை வருத்தப்படுத்தின காரியங்கள் நம்மிடத்திலே இருக்குமானால், ஆண்டவரை வேதனைப்படுத்தின காரியங்கள் நம்மிடத்திலே இருக்குமானால், நம்முடைய பேச்சிலோ அல்லது நம்முடைய சொல்லிலோ அல்லது நம்முடைய செயலிலோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை வேதனைப்படுத்தின, ஆண்டவரை வருத்தப்படுத்தின ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்குமானால், இந்த காலை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், உங்களை நான் வருத்தப்படுத்தினதெல்லாம் போதும் ஆண்டவரே, இனி நான் வருத்தப்படுத்த விரும்பலை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாரும் என்று சொல்லி இளைய குமாரன் எழும்பி தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்ததைப் போல, திருந்தி வந்ததைப் போல, இன்றைக்கு நாமும் நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டு அவரிடத்தில் திரும்புவோம் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். 100க்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுவதற்கு காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் இருந்த முதல் குணம், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம். எவ்வளவு நல்ல ஒரு மனிதர் பாருங்க. ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு குணம், ஆண்டவரை வேதனைப்படுத்தாதபடி, ஆண்டவரை வருத்தப்படுத்தாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செயல்பாட்டிலே நாம் நடந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாய் 100க்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அவனை ஆசீர்வதித்ததைப் போல கர்த்தர் நம்மையும் இந்த காலை நேரத்தில் நாம் கொண்டு வந்த ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அங்கீகரித்து நமக்கு நிச்சயம் பதில் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். 2வது கருத்து, லூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கு அவரிடத்திலே காணப்பட்ட 2வது குணம் என்ன? லூக்கா 7வது அதிகாரம் 6வது வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்கலாம். லூக்கா 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம். 2வது கருத்து, 100க்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட 2வது குணம், நீர் என் வீட்டில் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது குணம் தாழ்மை இணைந்த ஒரு குணம், ஒரு ஹம்பிள் மேனா, ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். இன்றைக்கு சிலர் இருந்தாலும், சிலர் ஒன்றும் செய்யாவிட்டாலும் போதும், சில காரியங்கள் அவர்களிடத்தில் இருந்தால் அதை எவ்வளவு பெருமையாய் பேச முடியுமோ, எவ்வளவு தங்களை மேன்மைப்படுத்தி காட்ட முடியுமோ, எவ்வளவு தங்களை உயர்த்தி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொள்ளுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த 100க்கு அதிபதியுடைய லைஃப்பை பாருங்க, நீங்கள் வசனம் 3 படித்து பாருங்க. லூக்கா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, அவரை வேண்டிக் கொள்ளும்படி, இயேசுவினிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவர்களிடத்தில் அனுப்பினான். அப்ப யூதருடைய மூப்பர்கள் அவனுக்காக வேண்டுதல் செய்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனாய் அவர் இருந்திருக்கிறார். சாதாரணமாய் மூப்பர்கள் ஒரு மனிதனுக்காக போய் வேண்டிக் கொள்ள மாட்டாங்க. ஆனால் யூதர்களுடைய மூப்பர்கள் எல்லாம் அவரிடத்துல போய் வேண்டிக் கொள்ளும் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனாய் அந்த 100க்கு அதிபதி இருந்தார். வசனம் 4 நீங்கள் வாசித்து பாருங்க. அவங்க எப்படி வேண்டிக் கொள்கிறாங்கன்னா, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். சற்று யோசித்து பாருங்களேன், எப்படி கருத்தாக வேண்டிக் கொண்டாங்கன்னா,
நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை செய்கிறதுக்கு அவன் பாத்திரவான். அப்போ இந்த காலை நேரத்தில் நூற்றுக்கருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க. நீர் சுகம் சொல்லுவதற்கு, அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு அவர் பாத்திரனாய் இருக்கிறான் ஆண்டவரே என்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். வசனம் 5 நீங்கள் வாசித்து பாருங்கள் என்றால், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை அவன் கட்டி கொடுத்தான், நம்முடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறான். இப்படி சமுதாயத்தின் மத்தியிலும், உயர்ந்த ஸ்தானத்தின் மத்தியிலும், இன்னும் மூப்பர்கள் மத்தியிலும், எல்லாவற்றிலும் ஒரு சிறந்து விளங்கின ஒரு மனிதன் நூற்றுக்கு அதிபதி. தைரியமாய் சொல்லியிருக்க முடியும், நான் இதெல்லாம் செய்தேன், ஆண்டவருக்கு நான் இதெல்லாம் நடத்தி கொடுத்தேன், ஆண்டவருக்கு நான் இப்படியெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிக்காட்டாமல், தன்னை பெருமையாய் பேசிக்கொள்ளாமல், இங்கு வாசித்து பார்க்கிறோமே, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. ஒரு தாழ்மை நிறைந்த இருதயம், ஒரு தாழ்மையான ஒரு குணம் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்தது. இதை தான் இயேசு பார்த்து ஆச்சரியப்பட்டார். உண்மையாகவே நம்மிடத்தில் ஒரு தாழ்மையான குணம் இருக்குமானால், ஒரு தாழ்மை நிறைந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால், நாமும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும். இயேசுவும் நம்ம மேல பிரியமாய் இருப்பார். மத்தேயு 23வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப ஒரு மனிதன் தன்னையே உயர்த்தி கொள்வானா தாழ்த்தப்படுவான், ஆனா தன்னை தாழ்த்தும் போது உயர்த்தப்படுவான். 2 பேர் ஜெப ஆலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் தான் செய்த நன்மைகளை, தான் தேவனுக்காய் செய்த காரியங்களை, உபவாசித்தேன், ஏழைக்கு உதவி செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி பண்ணேன், பல காரியங்களை தசமபாக செலுத்தினேன், தன்னை உயர்த்தி ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்னொரு இடத்தில், நான் பாவியான மனுஷன், என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அந்த கிருபையாயிரும் என்று ஜெபித்த ஜெபத்துக்குத்தான் ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு சென்றான். இதே போல இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமானால், நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தொழிலுக்கு தேவன் கிருபை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதை நூற்றுக்கு அதிபதி வாழ்க்கையில் இயேசு பார்க்கிறார். நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. எவ்வளவு நல்ல குணம், எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி, எவ்வளவு பெரிய ஒரு புகழ்ச்சி. ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தவர், இன்னும் சொல்ல போனா தம்முடைய ஜனத்தை நேசிக்கிற ஒரு மனிதன், ஒரு சமுதாயத்திலும் ஒரு அரசாங்க வேலையிலும் நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உடைய ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் எல்லாம் இருந்தும் எல்லாம் செய்தும் அவனுக்குள்ளே காணப்பட்ட அந்த தாழ்மை இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரியப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் தாழ்மை மிக அவசியம். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆடுகள் பின்னாக நான் திரிந்தேன், கர்த்தர் என்னை அரசனாய் மாற்றினார். அவருக்குள்ளே காணப்பட்ட அந்த தாழ்மை அவருடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை கொடுத்தது, அவருடைய வாழ்க்கையிலே மேன்மைகளை கொண்டு வந்தது. ஆடுகள் பின் மேய்த்த ஒரு மனிதன் அரசனாய் மாறினதுக்கு காரணம் என்ன? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த தாழ்மை. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் நம்மை தாழ்த்தி கொள்வீர்களே ஆனால், தேவ சமூகத்தில் எதை செய்திருந்தாலும், என்ன நமக்கு திறமை இருந்தாலும், எவ்வளவுதான் ஆஸ்திகள், எவ்வளவுதான் நல்ல குணங்கள் நமக்கு இருந்தாலும், தாழ்மை என்கிற குணம் மிக மேன்மையான குணம். இந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது, நூற்றுக்கு அதிபதியை பார்த்து அவர் ஆச்சரியப்படுவதற்கான அந்த மனிதனுக்கு காரணம் என்ன? இரண்டாவது குணம் என்ன? அந்த மனிதனுக்குள் இருந்த தாழ்மை. மூன்றாவது கருத்து, லூக்கா 7வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 7வது அதிகாரம் 7வது வசனம். நான் உம்மிடத்தில் வரவும், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நல்ல கவனிங்க, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. மூன்றாவது, இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்க அளவில்
அந்த மனிதனுக்குள் காணப்பட்ட மூன்றாவது குணம் இங்கு வாசிக்கிறோம். தன்னிடத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் அதை வைத்து தேவனை நோக்கி பார்க்க விரும்பவில்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு அவருக்கு நல்ல உதவி இருந்தது, பதவிகள் இருந்தது, உயர்வுகள் இருந்தது, மேன்மைகள் இருந்தது, ஆசீர்வாதங்களை செய்வதற்கான, அற்புதங்களை செய்வதற்கான பாத்திரவானாய் காணப்பட்டாலும் தன் பதவியை வைத்தோ, தன் மேலே இருந்த அந்தஸ்தை வைத்தோ, தனக்குள் இருந்த மேன்மைகளை வைத்தோ இயேசுவை சந்திக்க அவன் விரும்பவில்லை. அவன் சொல்றான், நான் உம்மிடத்தில் வரக்கூட நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. எவ்வளவு ஒரு மேன்மை நிறைந்த ஒரு மனிதன், எவ்வளவு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார்னு பாருங்களேன். முதல்ல நம்ம வாசித்தோம், நூற்றுக்கதிபதியுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியப்படுவதற்கு காரணம் என்ன, அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கான காரணங்கள் என்ன என்பதை நம்ம முதல் கருத்து நம்ம பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில் அந்த தன்மைகள் இருந்ததுக்கு காரணம் அவருக்குள்ளே காணப்பட்ட வருத்தப்படுத்தக்கூடாது என்கிற குணம். ஆண்டவராகிய இயேசுவை வருத்தப்படுத்திடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என் நிமித்தமாக அவர் வருத்தப்படக்கூடாது என்கிற இந்த குணத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டார். இரண்டாவது கருத்தாக நாம் பார்த்தோம், தாழ்மை என்கிற குணம் இருந்தது. நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. ஒரு தாழ்மை நிறைந்த குணம் உள்ளவராய் இருந்தார். மூன்றாவது, லூக்கா 7வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்தோம், என்னுடைய திறமையின் அடிப்படையிலோ அல்லது அவர்கள் வந்து நான் ஜபாலயத்தை கட்டினாரு, இவர் பாத்திரவானாக இருக்கிறாரு, நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறார், இப்படி சொல்லப்பட்ட அந்தஸ்தினாலோ நாம் பார்க்க விரும்பலை. அதுக்கு நான் தகுதி அல்ல. ஏனென்றால் இயேசுவினிடத்திலே வரும்போது நம்முடைய திறமைகளோ நம்முடைய செல்வாக்குகளோ நம்முடைய எதுவும் செயல்படாது. நம்முடைய தாழ்மையும் நம்முடைய அர்ப்பணிப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருக்கும். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தான் உயர்ந்தது திறமையினால் அல்ல, தேவனால் உயர்த்தப்பட்டேன் என்பதை வெளிக்காட்டுகிறார். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றவர்களால் அல்ல, தேவனால் தான் உயர்த்தப்பட்டேன் என்பதை வெளிக்காட்டு ஒரு பிரதிஷ்டை நிறைந்த வாழ்க்கை. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க, தன்னுடைய தகுதியினால தான் உயர்த்தப்பட்டேன் என்று சொல்லல, கர்த்தர் கொடுத்த தயவினால தான் உயர்த்தப்பட்டேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நமக்குள் காணப்படுகிற ஆஸ்திகளை வைத்தோ, பதவிகளை வைத்தோ, அந்தஸ்துகளை வைத்தோ அல்லது தேவன் கொடுத்த சில காரியங்களை வைத்தோ ஆண்டவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவரிடத்தில் இதெல்லாம் சொல்லி நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. எது இருந்தாலும் எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே, இதை நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே, எனக்கென்று எதுவுமே இல்லை, எல்லாம் உம்முடைய சேர்ந்தது தான். நீ எனக்கு கொடுத்த பரிப்பு உம்முடைய கிருபை ஆண்டவரே, இந்த ஞானம் உம்முடைய தயவு, எல்லாவற்றையும் அவர் பாதத்திலே சமர்ப்பித்து அவரையே சார்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் ஆச்சரியப்படுவது மட்டுமல்ல, நம் மேலே பிரியமாயும் அவர் இருப்பார். இந்த நூற்றுக்கு அதிபதி வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருந்தது. ஆண்டவரே, உம்மிடத்தில் வர என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. எப்படி சொல்கிறாரு பாருங்களேன், என்ன எண்ணலை ஆண்டவரே, உங்ககிட்ட வந்து நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. ஏன், இந்த ஸ்தானம் நீங்கள் கொடுத்தது, இந்த ஜெபாலயத்தை கட்டினேன், அதுக்காக உம்மிடத்தை நான் வந்தேன் அப்படி சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா இதை கட்டுவதற்கு நீங்கள் தான் கிருபை கொடுத்தீங்க. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனிதன். இவரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆச்சரியப்பட்டு ஒரு உயர்ந்த மனிதனாய் கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நம்மையும் காலை நேரத்தில் இப்படி நம்மை பார்க்கணும்னா நம்ம இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் கடந்து வர வேண்டும். நான்காவதாக, நேரமில்லை நான் சொல்லி முடிக்கிறேன், லூக்கா 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 7வது அதிகாரம் 7வது வசனம். நான் உம்மிடத்தில் வரவும், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அடுத்து 4வது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. இது எதை குறிக்கிறது? நூற்றுக்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அளவில் அவருக்குள் இருந்த 4வது குணம், அவருக்குள்ளே இருந்த விசுவாசம், அவருக்குள்ளே இருந்த நம்பிக்கை, அந்த தைரிய மனது. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, அந்த விசுவாசத்துடைய குணம் அவருக்குள்ளே வெளிப்பட்டது. யோசித்து பாருங்களேன், நீங்கள் வரக்கூட வேணாம் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இன்றைக்கு நமக்குள்ளே இந்த விசுவாசம் வேண்டும்.
எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். எரேமியா 23வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 23வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் கிட்ட இருக்கிறவர்களுக்கு மட்டுமா தேவன், தூரத்திற்கும் அவர் தேவன். அவர் எங்க இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர வல்லமை உள்ளவர். இன்னைக்கு காலையில விசுவாசிங்க. இந்த 100க்கு அதிபதியை போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுகமில்லாத ஒரு தன்மை இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல நம்ம பலவீனமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக அவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய நீர் வல்லமை உள்ளவர். அன்றைக்கு ஒரு தகப்பன் சொன்ன, ஆண்டவரே அவிவிசுவாசத்தை நீங்கள் எனக்கு கிருபை தாரும். இன்றைக்கு சொல்லுங்கள், எனக்குள்ள ஒருவேளை அவிசுவாசமான காரியங்கள் இருக்குமானால் அதை நீக்கி போட்டு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் எனக்கு விடுதலையை தருவார். இந்த காலை நேரத்திலேயே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஒரு விசுவாசம் நமக்குள்ளே பிறக்கட்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா விசுவாசத்தினாலே நம்ம கேட்கணும். நீங்கள் விசுவாசத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தினாலே தேவ சமூகத்தில் கேட்கணும். நான் கேட்கிறத அவர் தருவார். என் ஜபத்துக்கு பதில் தருவார். என் விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுப்பார். என் கண்ணீரை கண்டு எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாய் தேவன் நம்மேலும் பிரியப்படுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எந்த தேவையோடு வந்திருக்கலாம், எந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு 100க்கு அதிபதிக்குள் இருந்த அந்த விசுவாசம் இன்று நமக்கு தேவை. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும், வேற எதுவுமே சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாருங்க. சமீபமாய் வந்த போதும் அவனுக்குள்ள சொல்ல, வருத்தப்பட வேண்டாம் ஆண்டவரே, நீங்க கஷ்டப்பட வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை போதும். உங்க வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை என் வேலைக்காரன் சுகமாக்கும். இன்னைக்கு காலையில் சொல்லுங்க, அவர் வாயில ஒரே ஒரு வார்த்தை வரட்டும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை கிடைக்கும், என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமாய் நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் 100க்கு அதிபதியை பார்த்து இந்த குணங்கள் எல்லாம் அவன்கிட்ட இருந்ததுனால ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் அந்த மனிதன் விளங்கினார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அவருக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டும் என்றால் 100க்கு அதிபதிக்குள் காணப்பட்ட அதே போல நல்ல குணங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நாம் ஜெப ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கலாம், ஒருவேளை நம்முடைய சிறந்தவர்களாய் இருந்திருக்கலாம், நமக்காய் பரிந்து பேசுகிற அநேகர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மள பிரியப்படணும், ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் அவரை வருத்தப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் 100க்கு அதிபதியை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தது போல, ஆண்டவரே இன்றைக்கு நானும் 100க்கு அதிபதியை போல ஒரு நல்ல குணங்களை பெற்று ஆச்சரியப்படத்தக்க மனிதனாய் மாற கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவை ஆச்சரியப்பட வைத்த மனிதன் 100க்கு அதிபதி. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்திலே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை நேரத்தில் கேட்ட வசனத்தின்படி இந்த 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில் இருந்த குணம் எங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொண்டு வந்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக, மேன்மைகளை கர்த்தர் தருவீராக, உயர்வுகளை கர்த்தர் தருவீராக. 100க்கு அதிபதிக்குள்ளே இருந்த அதே குணநலங்கள் எங்களுக்குள்ளும் வர கர்த்தர் எங்களுக்கு இந்த காலை நேரத்தில் நீ அனுக்கிரகம் செய்துள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உடைய வல்லமைக்குள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.